Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. என் உடன்பிற சகோதரர்களே, நண்பர்களே, நான் சொல்றத நல்லா கேளுங்க. நான் தயாரிச்சிருக்கிற இந்த கேப்சூல் இருக்கே, இதை எதிரிங்க கிட்ட கொடுத்தோம்னா அப்ப அவங்க மூளையில உள்ள எல்லா பிளானிங்கும் அப்படியே 3D இமேஜ்ல வெளியே வரும்பா. அதுக்கப்புறமா அவன் என்ன பண்ண போறான், என்ன செய்ய போறான்னு எல்லாமே தெரிஞ்சிரும்பா. அடேங்கப்பா சயின்டிஸ்ட் சூப்பர். இந்த மாத்திரை நான் எப்பயாவது ஜானுக்கு கொடுத்துறேன். அதுக்கப்புறம் அவன் எங்கெல்லாம் கொலை அடித்தானோ, அதை எங்கெல்லாம் பதுக்கி வச்சிருக்கானோ எல்லாமே தெரிஞ்சிடும். குடு குடு. நான் என்ன இருமமா? யார் எது கொடுத்தாலும் சாப்பிடுறதுக்கு நானு பத்தி உங்களுக்கு தெரியாது. இப்ப நான் என்ன பண்றேன்னு பாருங்க. மாட்ன மோட்டு. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு பாருங்க. வாங்க. அங்க இருக்கு. உள்ள வந்துரு, உள்ள வந்துரு. குடு மோட்டு. இப்ப கேப்சூல குடு. நீ எப்படி குடுக்கறேன்னு நானும் பாக்குறேன். பாஸ் பாஸ், ஏற்கனவே அந்த கேப்சூல் உங்க வயிற்றுக்குள்ள போயிடுச்சு பாஸ். போயிடுச்சுன்னா சீக்கிரம் வெளியேடு. சீக்கிரமா எடுங்க. 2 பேரும் என்ன இடிச்சாவது வெளியேடுங்க. இப்ப இந்த கேப்சூல மோட்டுக்கு தெரியாம கொடுக்க போறேன். சொல்லுங்க யாரு? கேளுங்க சார், நாங்க போலியோ டிராப்ஸ் கொடுக்க வந்திருக்கோம். இதுல 2 சொட்டு போதும், வாழ்க்கை பூரா நல்லா இருக்கலாம். சாரிங்க குட்டி டாக்டர், எங்க வீட்ல எந்த ஒரு குட்டி பசங்களும் இல்லப்பா. இது குழந்தைகளுக்கானது இல்ல, பெரியவங்களுக்கானது. இது அடல்ட் போலியோ. நீங்க ஜஸ்ட் வாயை திறந்தா போதும். என்னடா அது மாத்திரை மாதிரி இருக்குடா. பெரியவங்கல்ல, அதனால கேப்சூலா ரெடி பண்ணிருக்கோம். இப்ப நீங்க வாழ்க்கை பூரா ஆரோக்கியமா இருக்கலாம். ரொம்ப நன்றிங்க டாக்டர். நீங்க உண்மையிலே எல்லாருக்கும் நல்ல வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பாய் பாய் டாக்டர். தேங்க் யூ. டேய் பத்லு, உனக்கு அடல்ட் போலியோ போட்டாங்களா இல்லையாடா? இப்போதான் ஒரு டாக்டர் டீம் வந்து வீட்டுக்கு வீடு தேடி பிடிச்சி அதை போட்டு போறாங்கடா. அடே மோட்டோ, போலியோ டிராப்ஸ்ங்கிறது சின்ன சின்ன குழந்தைக்கு தான்டா போடுவாங்க. யாரை ஏமாத்தி உன்னை போட்டிருக்காங்க, யாருன்னு போய் தேடு போ. எங்க போனா? ஒரு முக்கியமான விஷயம், இந்த மோட்டுவை பத்தி எல்லாரும் என்ன பேசுறாங்க தெரியுமா? அவன் ஒரு முட்டாள்னு. அப்படியா? ஆமா, ஆனா அந்த விஷயம் அவனுக்கு தெரியவே தெரியாது. அந்த ஜக்கா என்ன சொல்றான் தெரியுமா? இதுவரைக்கும் பார்த்ததுலயே பெரிய முட்டாள் இந்த மோட்டு தானா. பெரியண்ணன் பெரியண்ணன்னு நாள் முழுக்க காலை சுத்தி சுத்தி வந்து தொந்தரவு கொடுக்கறானா. அப்புறம் அந்த கசிட்ராம் என்ன சொல்றான் தெரியுமா? அதாவது இதுவரைக்கும் இந்த உலகத்துல மோட்டு மாதிரி ஒரு முட்டாள பார்த்ததே இல்லங்கிறான். அவ்வளவு பெரிய முட்டாளா அவன். என்ன விஷயங்க? நீங்க பேசுறது எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீ என்ன முட்டாளா? யாராவது பேசிட்டு இருந்தா அந்த விஷயத்த மறைஞ்சிருந்தா கேட்கணும். ஓ ஓகே. அப்புறம் அந்த சிங்கம் என்ன தெரியுமா சொல்றான்? வாய்ப்பு கிடைச்சா அந்த மோட்டுவை வாழ்க்கை முழுக்க ஜெயிலே வச்சிருவானா. வெளியே வரவே விட மாட்டானா. ஏன்னா அவன் வெளியே வந்தாலே பிரச்சனையை வர வச்சிடறானா. அப்படியா? அப்புறம் இந்த பத்லு என்ன சொல்லுவான் தெரியுமா? அதை கேட்டா அவனுக்கு தலையே சுத்திரும். அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? தான் ஐடியா இல்லன்னா அவனால ஒண்ணுமே செய்ய முடியாதா. அப்புறம் இந்த பாக்ஸர் இருக்காருல, பாக்ஸர், அவரு தினமும் இத பத்தி தான் யோசனை பண்ணிட்டு இருக்காரு. மோட்டுவை தலையில கட்டி தொங்க விட்டு பாக்ஸிங் பயிற்சியே அவன் மேலதான் எடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. டிஷும் டிஷும் டிஷும்னு. இப்படி எல்லாம் நண்பர்கள் இருக்கும் போது எதிரிகளுக்கு தேவையே இருக்காது. இவங்க எல்லாரும் என்ன பத்தி இப்படியா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க? வா மோட்டு வா. இவ்வளவு நேரம் நீ எங்க இருந்த? உனக்காகத்தான் நாங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்தோம். அட என் உயிர் நண்பா, உடன்பிற சகோதரா, மோட்டு மாதிரி ஒண்ணுத்துக்கும் உதவாதவனை நான் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல. நாள் பூரா பெரியண்ணன்னு வேஸ்டா பின்னாடி சுத்திக்கிட்டே இருப்பான். நான் என்னோட எழுதவச்ச எச்சு பெரியன்னு சொல்லும் மோட்டோ மாதிரி மண்டல முடியலாத மூளை இல்லாத ஆளை நான் பார்த்ததே இல்லையாப்பா.
ஐயோம்மா, என்னால முடிஞ்சாத மோட்டுவை என்னைக்கு ஜெயிலே வச்சிருப்பேன், வெளியே வரவே விடமாட்டேன். இவன் எப்ப வந்தாலும் எனக்கு ஏதாவது பிரச்சனையை உருவாக்கிட்டே இருக்கா. இந்த பத்துலோட ஐடியா மட்டும் இல்லைன்னா இந்த மோட்டுவால எதுவுமே செய்ய முடியாது. நான் தான் அவனுக்கு பெரிய மூளையா இருக்கேன். ஐயோம்மா மோட்டு, நீ என்ன ரொம்ப நேரமா கத்திக்கிட்டே இருக்க? ஆமா என் உயிர் நண்பா, உடன்பிற சகோதரா. என்னப்பா யோசிச்சுக்கிட்டு இருக்க? என்னால முடிஞ்சதுன்னா இந்நேரம் நான் என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கேங்கிறத உங்களுக்கு அப்படியே போட்டு காட்டி இருப்பேன். எப்ப பாரு ஏதாவது உன்னை ஏடகுடமா கண்டுபிடிக்க வேண்டியது, உன்னை நீயே பெரிய சயின்டிஸ்ட்னு சொல்லிக்க வேண்டியது. ஏண்டா? அட என் உயிர் நண்பா, உடன்பிற சகோதரா, நான் கண்டுபிடிச்ச கேப்சூலை நீ சாப்பிட்டுட்டியாப்பா? அதனாலதான் உன் மூளையில உள்ள இமேஜ் எல்லாம் வெளியே வந்துகிட்டு இருக்கு. நீ என்னை பத்தி என்னென்ன யோசிச்சுட்டு இருக்கன்னு வெளியே நல்லா தெரியுதுப்பா. மோட்டோ, என்னை பத்தி என்ன இப்படி எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிற? வாழ்க்கை பூரா உன்னை வெளியே விடவே மாட்டேன். 3, 4, 5 ஆயுள் தண்டனை உனக்கு வாங்கி கொடுப்பேன். ஐயோம்மா, நான் மோட்டுக்கு என்ன துரோகம் பண்ணேன்? இவையே என்ன ஜெயில போடணும்னு நினைக்கிறா. ஐடியா 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 ஏகப்பட்ட ஐடியா உனக்கு வரும் தானே? அடே மோட்டு, உனக்கு என்னடா ஆச்சு? ஏன்டா இப்படி எல்லாம் உன் புத்தி போகுது? டேய் இங்க பாரு, நீ எங்களை பத்தி இப்படி எல்லாம் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கியா? எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீங்க எல்லாரும் என்ன பத்தி என்ன நினைச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சு போச்சு. நான் போறேன் ஐயா. இனி எனக்கு நண்பர்கள் நீங்க யாருமே இல்ல. என் உயிர் நண்பர்களே, உடன்பிற சகோதரர்களே, இந்த மோட்டுக்கு திடீர்னு என்னப்பா ஆச்சு? அவன் எதுக்கு இப்படி நம்மளை பத்தி எடகொடமா யோசிச்சுட்டு இருக்கான்ப்பா? அது மட்டும் இல்லாம அவன் தானா அழுதுகிட்டு போறான் பாருங்க. அவனை நினைச்சா எனக்கே அழுகையா வருதுப்பா. அவனை நாம என்னவோ நினைச்சோம், ஆனா அவன் இப்படி இருக்கானேப்பா. என்ன பண்றது? யோ பாக்ஸரே, நீயும் என்ன பத்தி தப்பா நினைச்சிட்டல்ல? மோட்டு, என்னப்பா யோசிச்சுட்டு இருக்க? உனக்கு என்ன ஆச்சு? என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கனா? நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறத உனக்கு காட்டின மகனை நீ தாங்க மாட்டடா. அப்படியா? அப்படின்னா நீ என்ன பத்தி இப்படி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கியா? இல்ல பாக்ஸர் அண்ணாச்சி, நான் எதுவுமே நினைக்கல. சத்தியமா தப்பா நினைக்கவே இல்லைங்க. நீங்க என்ன அடிக்க கூடாது. இல்ல நீ வா, வீட்டுக்குள்ள போய் பேசலாம். வா. போதும் விட்டுருங்க. எல்லாரும் கொஞ்சம் நிப்பாட்டுறீங்களாப்பா? இப்படியே அழுது இந்த டப்போ நிரப்பி என்ன சார் பிரயோஜனம்? நிப்பாட்டுங்க சார். நாம எல்லாருமே மோட்டு கிட்ட போய் ஸ்ட்ரைட் அண்ட் ஸ்ட்ரைட்டா ஏன்டா எங்களை பத்தி இப்படி எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்னு கேட்டுருவோம். வாங்க. ஐயோமா மோட்டு, நீ ஏன் எங்களை பத்தி இப்படி எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்க? நாங்க உங்களோட நண்பர்கள், உண்மையான நண்பர்கள், நல்ல நண்பர்கள். எனக்கு நண்பர்கள் யாருமே இல்ல. எனக்கு எல்லா உண்மைகளும் தெரிஞ்சு போச்சு. அடே மோட்டு, உனக்கு என்னடா தெரிஞ்சது? அதான் நீங்க எல்லாரும் என்ன பத்தி இவ்வளவு நடந்திருக்க. அத பத்தி எல்லாம் கவலைப்படாத மோட்டு, எங்க கிட்ட ஓபனா சொல்லு. அந்த கிராமத்துக்காரங்க எப்படி இருந்தாங்க? நல்லா யோசி, மண்டைய சொரிஞ்சு யோசி மோட்டு. அந்த கிராமத்துக்காரங்க என்னெல்லாம் பேசினாங்க, எப்படி எல்லாம் இருந்தாங்க? நல்ல டீப்பா உள்ள பையன், அவங்க தாடி மீசி எல்லாம் சேவிங் பண்ணிட்டு கூட நீ யோசனை பண்ணி பாரு மோட்டு. படே பத்துல அவங்க பார்க்க நம்பர் 1 நம்பர் 2 மாதிரி இருக்காங்கடா. அடே அவங்கள மாதிரி என்னடா, அவங்க நம்பர் 1 நம்பர் 2வே தான் பாத்துக்குறோம். இதெல்லாம் அந்த தண்டனக்க டானோட சதி தண்டா. அவன் தான் இப்படி டாக்டர் வேஷம் போட்டுட்டு வந்து இவ்வளவு பெரிய குழப்பத்தையும் சிங்கிள் மேனா இருந்து பண்ணிட்டு போயிருக்கான் மாட்டோ. அதாவது உன் நல்ல மனசுல விஷத்தை விதைச்சிட்டு போயிருக்கான் மாட்டோ. அந்த ஜான் பைல சும்மா விட மாட்டேன். அவ என்னையே முட்டாளாக்கிட்டால. டேய் டக்குன்னு எனக்கு ஒரு நல்ல ஐடியாவை கூடுடா. ஐடியா? இப்ப பாரு மாட்டோ, காத்தர்கே ஒண்ணும் புரியல. மோட்டு, நீ இங்க எதுக்கு வந்திருக்க? டேய் ஜான், நீ ஒரு திருட்டு பையன், கொள்ளை அடிக்கிறவன், மோசமானவன். ஆனா எதா இருந்தாலும் மூஞ்சிக்கு நேரா பேசுற நல்லவன். நான் இந்த ஊரை விட்டு போறதுக்கு முடிவு பண்ணிட்டேன். இந்த ஊரை விட்டு போறதுக்கு முன்னாடி நீ ஒரு உதவி எனக்கு பண்ணி ஆகணும். சொல்லு மோட்டு, சொல்லு ப்ளீஸ். ஜான், என் உயிர் நண்பா,
எனக்கு கொஞ்சம் பணம் வேணும்டா. நான் உன்னோட எல்லா பொருட்களையும் கமல் பொருளை என் நண்பன் இருக்கான் அவனை வித்து கொடுக்க சொல்றேன்டா. முதல்ல நீ எனக்கு கொஞ்சம் காசு கொடுக்கணும். அப்பதான் இந்த நகரத்தை விட்டு நான் போக முடியும். திரும்பி வர மாட்டேன். நான் போகணும்டா. தர மோட்டு, ஏன் தர மாட்டேன்? கண்டிப்பா தரேன். ஆனா நீ என் சரக்கெல்லாம் வித்து கொடுத்துரு. அதுக்கப்புறம் நான் உனக்கு நிறைய காசு கொடுக்கறேன். அதுக்கப்புறம் நீ சிரிச்சு சந்தோஷமா இந்த நகரத்தை விட்டு போகலாம். ஓகே ஜான், ஓகே. நீ போய் காசு எடுத்துட்டு வா. மத்தது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சீக்கிரம். அவ்வளவுதான். என்கிட்ட சரக்கு இவ்வளவுதான் இருக்கு. இதை வித்துரு. ஹலோ சிங்கம் சார், வாங்கோ. என்ன இது மோட்டு? என்ன பண்ற? நீ என்ன ஏமாத்த கேப்சூல சாப்பிட வச்சாலடா, அதுக்கான பதிலடி தான் இது. இப்ப ஜெயிலுக்கு போடி. இது சீட்டிங் மோட்டு. சீட்டிங் பண்றது என்னோட வேலை. ஏன்னா நான் ஒரு திருடன். நீ மொத்த விஷயங்கள் எல்லாம் ஜெயில வந்து பேசிச்சோ. யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். அட என் உயிர் நண்பர்களே, உடன்பெறா சகோதரர்களே, யாராவது மோட்டு வயித்துல இருக்கிற கேப்சூலை வெளியேடுங்கப்பா. கேப்சூல நான் வெளியே எடுக்கிறேன். ஏய் வெளியே வா. இல்ல, இதெல்லாம் தப்பான message. நான் அப்படி எதுவுமே யோசிக்கல. விட்டுருங்க. Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.